Students, our next topic is interesting one is the atomic spectra. Material in solid and liquid gases states emit electromagnetic radiation when they are heated up அப்படின்னு சொல்கிறான். அப்போ இப்போ இங்கே ஒரு மெட்டீரியல் இருக்கு. Consider any object when it is heated. இதை ஹீட் பண்ணும்போது இதிலிருந்து என்ன வெளியே வரும் அப்படின்னு கேட்டனா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், தட் இஸ் இஎம் வேவ்ஸ் இதிலிருந்து எமிட் ஆகும். எதனால் எமிட் ஆகுதுன்னா அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா எக்ஸைட் ஆகும். எக்ஸைட் ஆகிட்டு திரும்ப கிரவுண்ட் ஸ்டேட்க்கு திரும்பும்போது அதிலிருந்து ரேடியேஷன் வெளியே வரும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும்னா கண்டினியூஸாக எல்லா வேவ் லென்த்தும் லோயர் லிமிட்லேருந்து ஹையர் லிமிட் வரைக்கும் எல்லா வேவ் லென்த் இருக்கிற மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், when white light is examined through a spectrometer, 5th லெசனில் படிச்சிருக்கோம். அப்போ ஒயிட் லைட்டை ஸ்பெக்ட்ரோமீட்டர் வழியாக நம்ம அனுப்பும்போதே நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? விசிபிள் ஸ்பெக்ட்ரம். வயலட் டு ரெட் வரைக்கும் 4000லேருந்து 8000 வரைக்கும் எல்லா வேவ் லென்த்தும் நம்மளுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து இந்த ஏர்லி 20th centuryயில் many scientists spent considerable time in understanding the characteristic radiation emitted by the atom. ஓகே, அப்போ ஒவ்வொரு எலமெண்ட் இண்டிவிஜுவல் எலமெண்ட்டை எடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டோன்னா ஃப்ளாமில் நம்ம காட்டுறோம் அல்லது டிஸ்சார்ஜ் டியூப்பில் நம்ம போட்டு அதிலேருந்து வெளிவரக்கூடிய ரேடியேஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோட்டோகிராஃப் பண்ணுறோம். அப்போ ஃபோட்டோகிராஃப் பண்ணும்போது இன்ஸ்டன்ட் ஆஃப் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரத்துக்கு பதிலாக அங்கே என்ன கிடைக்கிது அப்படின்னா செட் ஆஃப் டிஸ்க்ரீட் லைன்ஸ் கிடைக்கிது. ஓகேவா? அப்போ ஈச் வித் கேரக்டரிஸ்டிக் வேவ் லென்த், ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு வேவ் லென்த்துக்குரியது. ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ் அந்த டிஸ்க்ரீட் ஸ்பெக்ட்ரம் ஆர் லைன் ஸ்பெக்ட்ரம்க்கு ஒரு டெஃபினிஷன் பார்ப்போம். The wavelength of radiation obtained are well defined and their position and intensities are characteristics of the element. அந்த எலமெண்ட்டுடைய லைன் ஸ்பெக்ட்ரம் ஆர் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லைனுடைய வேவ் லென்த், பொசிஷன், இன்டென்சிட்டி அப்படியெல்லாம் வேர்ல்ட் டிஃபைன்டாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். This implies that the spectra are unique to each element. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ எப்படி ஒரு பர்சனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு அந்த பர்சனை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி the characteristic spectra, that is the discrete line spectra, are used to identify the element. By this method we can identify the constituents present in the stars and suns. இப்போ சன்னில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது அதிலிருந்து வரக்கூடிய ரேடியேஷனில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க்ரீட் லைன்ஸுடைய வேவ் லென்த்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா சன் ஸ்டாரில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட் என்னென்னங்கிறத அந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரமை வச்சு நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஓகே, இப்போ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமை பார்ப்போம். ஹைட்ரஜன் கேஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்க்ளோஸ் இனிய ஒரு டிஸ்சார்ஜ் டியூப்பில் என்க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா எலக்ட்ரான்லாம் எக்ஸைட் ஆகி லோவர் எனர்ஜி லெவலுக்கு திரும்பும் போதே அதிலிருந்து ரேடியேஷன் வெளியே வரும். அப்போ அந்த கிரேட்டிங்கில் போகும்போது அது என்ன ஆகும்னா பெண்ட் ஆகி போகும். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி அந்தந்த இடத்துல சர்டைன் வேவ் லென்த்தில் சம் டிஸ்க்ரீட் லைன்ஸ் கிடைக்குது. ஓகே, அப்போ ஆட்டம்லேருந்து கிடைக்கக்கூடியது என்ன ஸ்பெக்ட்ரம்? லைன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, ஸோ an atom emit இதில்
இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஒரு ஆட்டம்லேருந்து கிடைக்கக்கூடியது என்ன ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா இட் இஸ் எ லைன் ஸ்பெக்ட்ரம். லைன் ஸ்பெக்ட்ரமில் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்னங்கிறத பார்ப்போம். Student, now see the what is absorption spectrum. Consider this is the hydrogen atom. Now the atoms in the ground state. அப்போ இந்த எலக்ட்ரான் அழகாக இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் சுற்றி வந்துட்டுருக்கு. when some radiation is fall on it, அப்போ the electron absorb it. அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா it get enough energy and move to the higher energy state. அப்போ the atom is excited அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிட்டு அது மேலே போகும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். இங்கே இருந்தது இங்கே போயிடுச்சு, டிஸ்கிரீட் லைன் கிடைக்கும் அழகா. திஸ் இஸ் கால்டு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்ஸ் ஆர் ஆல்வேஸ் டார்க் லைன்ஸ். எப்படி இருக்கும்னா டார்க் லைன்ஸாக இருக்கும். ஓகே, சி திஸ் இஸ் த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா டார்க் லைன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இங்கே எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிவிட்டு எங்கே போயிடுச்சு, ஹையர் ஸ்டேட்க்கு போயிருக்கு. அப்போ இந்த ஹையர் ஸ்டேட் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் ground level, this is excited level. The higher state is not the permanent one. அப்போ இங்கே போன எலக்ட்ரான் என்ன பண்ணிடும் அப்படின்னா immediately return to the ground state within the time interval of 10⁻⁻8 செகண்ட்குள்ளே அது திரும்பிடும். ஓகேவா, அப்படி ஹையர் எனர்ஜி லெவல்லிருந்து லோவர் எனர்ஜி லெவலுக்கு திரும்பும்போது அந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனர்ஜி அது என்ன பண்ணிடும்னா ரேடியேட் பண்ணிடும். திஸ் இஸ் த எமிஷன் ஸ்பெக்ட்ரா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இங்கிருந்து எலக்ட்ரான் அப்படி லோவர் எனர்ஜி ஸ்டேட்க்கு ஜம்ப் ஆகும்போது இட் ரேடியேட் எனர்ஜி. திஸ் இஸ் கால்டு எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எமிஷன் ஸ்பெக்ட்ரம் ஒவ்வொரு வேவ் லென்த்லையும் எப்படி எப்படி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இங்கே காட்டியிருக்காங்க.